கோபக்கார நண்டு. ஒரு கடற்கரையில் ஒரு நண்டு வாழ்ந்து வந்தது. அதற்கு ஒரே ஒரு குறை, அது கோபக்கார நண்டு. கடற்கரையில் விளையாட வரும் சிறுவர்களை கண்டாலே அதற்கு கோபம் பொத்துக்கொண்டு வரும். அடே, நீங்களா? என் வீட்டில் என்ன வேலை? என் வீட்டை குப்பையாக ஆக்குகிறீர்களே என்று சொல்லிக்கொண்டே அவர்களை துரத்தும். அதன் கோபத்தை பார்த்து பயந்த சிறுவர்கள் வேறு இடம் சென்று விளையாடுவார்கள். ஒரு நாள் கடற்கரையில் ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் மணலில் ஒரு சிறிய வீடு கட்டிக்கொண்டிருந்தான். இதை கண்ட நண்டுக்கு கோபம் தலைக்கேறியது. அடே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் வீட்டை குப்பையாக ஆக்க பார்க்கிறாயா என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓடியது. சிறுவன் பயப்படவில்லை. மாறாக அவன் சிரித்தான். நண்பா, நான் உனக்காக ஒரு வீடு கட்டுகிறேன். உனக்கு ஒரு புதிய வீடு இருந்தால் நீ இங்கு விளையாட வரமாட்டாய் அல்லவா? நீயும் நிம்மதியாக இருக்கலாம், நானும் நிம்மதியாக விளையாடலாம் என்றான். நண்டுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அதுவரை யாரும் அதற்கு அப்படி பேசியதில்லை. எல்லோரும் அதை பயந்து ஓடி விடுவார்கள். சிறுவன் பேசிய வார்த்தைகள் நண்டின் மனதை மாற்றியது. அது அமைதியாக, சரி, நீ என் வீட்டை கட்டு, நான் உனக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றது. அந்த நாள் முதல் நண்டு தனது கோபத்தை குறைத்து கொண்டது. சிறுவர்கள் விளையாடும்போது அது அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. அது தனது புதிய வீட்டை ரசித்து கொண்டது. நண்டு அதன் கோபத்தை விட அன்பை முக்கியமாக பார்க்கத் தொடங்கியது. நீதி: கோபம் ஒரு தீய குணம். அது நமக்கு நாமே தீமை தரும். அன்பும் அமைதியும் நமக்கு நிம்மதியை கொடுக்கும்.